everybody. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா த வேர்ல்டு டாலஸ்ட் டவருக்கு வந்திருக்கோங்க, புர்ஜ் கலிஃபா. இப்போ வந்து செக்இன்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் க்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி, எங்கள் வீக் ஆஃபில் உங்களுக்கு. ஸோ க்யூ இங்கே அதிகமாக இருக்குது. ஒன் பீஸ் கொடி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ துபாய் மாலில் தான் புர்ஜ் கலிஃபாவே இருக்குது. துபாய் மாலை பற்றி சொல்லணுன்னா 1800 ஷாப்ஸு, 18,000 பார்க்கிங், கார் கெப்பாசிட்டி உள்ள கார் பார்க்கிங்கு. நம்ம இப்போ நியர்பை லிஃப்ட்டுக்கிட்ட வந்துருக்கோம். இந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா, எலிவேட்டர் பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லே ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டரு. வித்தின் 1 minute 124 ஃப்ளோர் போகும். அதுபோல் இன்னொரு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிவேட்டர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது வந்து 72 seconds 125th ஃப்ளோர் வரைக்கும் போகும். அது இது 124ம் அந்த ஃபஸ்ட்டு எலிவேட்டரும் போகும். பட் இன்னொரு இது 125th வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 72 seconds ஸ்பீடில் போகும். அது செம்மையாக இருக்குது. இப்போ தான் அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வரும். வெளில பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. புர்ஜ் கலிஃபா டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். க்யூ பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. அதை பார்த்துங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்கள், சரியான கூட்டம். அது இல்லாமல் இந்த சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியுதா இங்கிட்டே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக்இன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி ஏரியா முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபோட்டோஷாப் இருக்குது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் புர்ஜ் கலிஃபா இருக்கும். இது அவங்க கையில் ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை வந்து கொடுத்துருவாங்க ஒரு டிக்கெட் மாதிரி. ஸோ நீங்கள் ரிட்டன் வரப்போ பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் One long angry line later. 1 minute வந்து இது கீழே வரும் பாருங்க. 60 seconds தான். எவ்வளோ ஸ்பீடாக வருது. 2 secondsக்கு 1 ஃப்ளோருங்க. 1 செகண்டுக்கு 2 ஃப்ளோர். சாரி, பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இறங்குதுன்னு. அதோட ஸ்பீடாக வரும் போல். இப்போ என்ன 24 செகண்ட்ஸும் ஓடி இருக்கு. இல்லை, இதுலேயே ஓடுதா செகண்ட்ஸு 35. டாலஸ்ட் டவருக்கு வந்தாச்சுங்க. 124 ஃப்ளோரு. 125th நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் இந்த யாரை ஃபீல் பண்ணலாம் போல ஜனா. இங்கே பாருங்களேன், இது வந்து கிரவுண்ட் வந்து நம்ம 828 meters மேலே இருக்கும். பாருங்க, இந்த யாரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. கீழே பாருங்கள் கிரவுண்டை, எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்களா என்னால் ஒழுங்காக. இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 360 டிகிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றிக்கலாம். புர்ஜ் கலிஃபா
124th ஃப்ளோரில் இருக்கும் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துருக்காங்க. கீழேருந்து மேலேருந்து கீழே வியூ பார்த்துருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு. அது போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு 828 மீட்டர்ஸ் நம்ம பூமியிலேருந்து, அதாவது நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 828 மீட்டர்ஸ், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு நியர்லி ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட. பேலன்ஸ் 1000 மீட்ரு. அதில் வந்து பேலன்ஸ் வந்து கீழே இருக்குது. பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைலிங் பண்ணியிருப்பாங்களே அது இருக்குது. 828 மீட்டர்ஸ் மேலே. இது ஃபஸ்ட்டு 30 ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் அர்மேனியாங்கிற ஒரு இது ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா ஓவர் க்ரௌடு. இங்கே ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஃபுல்லாக அந்த சைட்லேருந்து இந்த இது வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இங்கே வந்து 147 ஃப்ளோரும் போகலாம். அதுக்கப்புறம் 158 ஃப்ளோரும் போகலாம். பட்டு பாருங்களேன், அந்த எம்ஆர்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்க. எம்ஆர்னு EMAARனு நிறையா துபாய் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா ஒரு பில்டர்ஸ், இங்கே மன்னர் இருக்காங்களா அவங்களோட ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு பில்டர்ஸ் தான் எம்ஆருங்கிறவங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கள் துபாயில் நல்லா சிட்டியை நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நமக்காக நல்லா இருக்கு. நல்லா அந்த ஃப்ரெஷ் ஏர். அது போல் பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுவாங்கள்ல, இந்த கிளாஸை க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 months ஆகுமா. மேலேருந்து டாப்லேருந்து கீழே வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. மறுபடியும் அகைன் 6 months முன்னாடி மறுபடியும் மேலேருந்து அகைன் அப்படி வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எங்கள் சுற்றி பார்க்கலாம். இது வந்து 2010 அப்போ ஓப்பன் பண்ணாங்க. சின்ஸ் 2010 Jan 4th அப்போலேருந்தே இருக்குது. நல்லா இருக்குது. அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, ஃபோட்டோ அந்த விங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் அந்த ஃபோட்டோஸை. இங்கே பாருங்கள் துபாய் சிட்டியை. அந்த எம்ஆர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்களேன், அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் பில்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஃபுல்லாக துபாய். அதெல்லாம் ஓல்டு துபாய். அந்த சைடு இருக்கிறதுலாம் இங்கேருந்து ஃப்ரேம் தெரியுதான் தெரியல. ஃப்ரேம் எந்த சைடு இருக்குன்னு தெரியல. நான் பார்க்குறேன் இங்கேருந்து ஸ்பாட் பண்ண முடியுதான்னு. அதுபோல் அந்த வேர்ல்ட்லேயே 7 ஸ்டார் ஹோட்டல்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன். அதுதான் 7 ஸ்டார் ஹோட்டலு. புர்ஜ் அல் அரேபும்பாங்க. இந்த ஹோட்டல் தான் அது, புர்ஜ் அல் அரேப்னு. வேர்ல்ட்லேயே 7 ஸ்டார் ஹோட்டல்னு நேம் வாங்கியிருக்கு. அது இன்னைக்கு பரவாயில்லைங்க. என்னன்னா ஏதோ க்ளவுட்ஸ்லாம் எதுவும் போட்டு நம்மளை மறைச்சிக்கல. இங்கே பாருங்க, டாப்பில் இருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 125th போகிறோம். அது நீங்கள் ஸ்டேஷனில் எதுக்கு போய்க்கலாம், இல்லை லெஃப்ட் இருந்தாலும் அதில் போய்க்கலாம். நாங்கள் பாருங்களேன், இந்த இதில் நம்ம நடந்து போகலாம். ஓ, நம்ம தொட இந்த கிளாஸ் மாதிரி உடையுது. நம்ம அப்படிலாம் இல்லை போல். அது லைட்டாக ரியாக்ட் ஆகி அந்த கிராஃபிக்ஸ்லேயே காமிக்கிறாங்க. அந்த கிளாஸ் உடஞ்சி அப்படி இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த ஷாப்பிங்லாம் பண்ணோம்னா இந்த புர்ஜ் கலிஃபா டிஷர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட தான் வரும் ரேட்டு. இதுதான் பார்ப்போம். எல்லாமே ரேட்டு கூட வரும். எவ்வளோ கிராம்ஸு? 75 கிராம்ஸு. 129 கிராம்ஸ். இது 75. இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வர்றது தான். அதாவது நம்ம ஊரில் இருக்க ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் இங்கே தான் வரும். லாஸ்ட் குவாலிட்டி நமக்கு எல்லாமே இருக்கு. அதாவது இந்த எல்லாமே ஆனால் புர்ஜ் கலிஃபாவோட அந்த இதோட தான் பாருங்க. ஈவன் அந்த கப்பில் கூட இந்த மேக்னெட்ஸு. ஷாப்பிங்லாம் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாங்க. ரைட்டு, நான் இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுங்க. நான் எடுத்துகிட்டு வரேன். நேற்று போனோம் தெரியுங்களா, துபாய் ஃப்ரேமு. அதுதான் இங்கே இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதான் துபாய் ஃப்ரேம். எவ்வளோ சின்னதாக இருக்குது. 145 மீட்ரு. இது 828 மீட்டர். இப்போ நம்ம இருக்கிறது புர்ஜ் கலிஃபா.
அதுபோல் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணில் வந்து கூலர்ஸ் போட்டுங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு சைட் அடிக்கலாம். நீங்கள் பாட்டு என்னைய மாதிரி நான் சைட் அடிக்கல, சைட் அடிக்க மாட்டேன் யாரும். அதனால் நான் எதுவும் கூலர்ஸ்லாம் போடலாம். ஏன்னா எல்லா கண்ட்ரி பீப்புளும் இங்கே இருப்பாங்க. நல்லா தண்ணி குளிர்ச்சியாக இருக்கும். கூலர்ஸ் போட்டு யாருக்கும் டிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டு சைட் அடிக்கலாம். இதனால என்ன இது என்ன லிஃப்ட்டுக்கா? ஓ ஓகே. அந்த 72 செகண்ட்ஸ் அந்த லிஃப்டா? இப்போ வந்து வேர்ல்டு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர் அதில் இறங்க போகிறாங்க. நம்ம மேலே ஏறினது ஃபஸ்ட்டு என்னது என்ன ஐலாண்டு? வேர்ல்டு ஐலாண்டா? எங்கே இருக்கு? அதுவா பாம் ஜுமேரா? அதான் அந்த சைடு இருக்குங்க பாம் ஜுமேரா. புர்ஜ் அல் அராப் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு. அங்கிட்டு போவோம். அங்கிட்ட ஆமாம் பாம் ஜுமேரா தான் அங்கே இருக்கு. அந்த கரெக்டாக இங்கே தான் புர்ஜ் அல் அராப் ஹோட்டல் இருக்கா, இந்த சைடு இருக்கு. நான் உங்களுக்கு அங்கே போவோம், நான் காட்டுறேன். எலிவேட்டர் வந்தாச்சுங்க. 125th ஃப்ளோரு. இது செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் எலிவேட்டர். ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. இது 72 செகண்ட்ஸில் கிரவுண்டுக்கு போகும். இது வந்து நார்மலாக தாங்க இருக்குது. அந்த இது சைடில் அந்த டிஜிட்டல் இதெல்லாம் இல்லை, நார்மல் ஒரு லிஃப்ட் மாதிரி தான் பாருங்களேன். ஒரு மெட்டல் மாதிரி தான். A few inches later. கீழே இறங்கியாச்சுங்க. காதெல்லாம் அடைக்குது. ப்ரெஷர் அடைச்சிருக்கு. அது நல்லா ஸ்பீடு அந்த இறங்கும்போது அந்த ஃபீல் ஆகுது. இது ஆனால் 72 செகண்ட்ஸ். நம்ம ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. புரியல. இங்கே 60 கிடைக்குது. 6th ஜென்ரேஷன். 60 மற்ற இடத்துல எப்படின்னு தெரியல, பட் இங்கே கிடைக்குது. அதாங்க புர்ஜ் கலிஃபா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் துபாய் மாலில் இருக்க அக்வேரியம் தெரியுதா? பேக் சைடில் இதுதான் துபாய் மால் அக்வேரியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைடு ஒரு வழி இருக்குது. அது போனீங்கன்னா நீங்கள் பே பண்ணி போகணும். இப்போ வெளியிலேருந்தே நீங்கள் எங்கேருந்து கூட பார்க்கலாம். இதுவுமே நல்ல வியூ தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பாருங்கள், சும்மா ஒரு கொஞ்சம் தான், ஒரு 10 ஃபீட் தான். 10 ஃபீட் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அது வந்து கிட்டக்கே அந்த கிளாஸ் ஹைட் வச்சு பார்க்கலாம், அந்த மாதிரி தான். பட் அதுக்கு பே பண்ணோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னா, இங்கே துபாய் மாலில் வந்து எல்லாமே காஸ்ட்லி. அதாவது இப்போ ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்களேன். பர்ஃப்யூம் வந்து நீங்கள் வெளியும் வாங்கலாம். மீனா பஜார் நிறையா பஜார்ஸ் இருக்குது. அங்கேயும் போய் வாங்கலாம். அங்கே வந்து அதே ஒரிஜினலு அங்கே ஒரு 100 dirhams வச்சுங்களேன். இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 dirhams 300 dirhams வரும். அப்படியே டபுள் இல்லை ட்ரிபிளாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள ரெண்ட்டை வந்து அதை உங்கள்கிட்ட தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஷாப்போட ரெண்ட்டு, அந்த செட்டப்பு, இந்த மாலில் இருக்கிறது அந்த இது இருக்குல்ல, அது இல்லாமல் இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா இது பண்ணி செட்டப்பு எல்லாமே. ஷார்க்கு எனக்கு ஷார்க் மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியுது, மற்றதெல்லாம் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக என்ன ஃபிஷ்ஷு. இதுதான் துபாய் அக்வேரியம் மால். துபாய் மால் அக்வேரியம்.